வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 17/1/2026 பின்னாடிக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி நெல் சாகுபடி 2/10/2025 அப்போ வந்து நாற்றங்காலில் விதை போட்டு அதை எடுத்து ஒரு 20-25 நாளில் எடுத்து நட்டது. அது எம்பரஸ் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பரிட்சமான அரிசி இது. இதனுடைய மகத்துவம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, டயபெட்டிஸு க்கு வந்து நல்ல மருந்து சொல்லுவாங்க. அடுத்த வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கும் வந்து நல்ல மருந்து சொல்லுவாங்க. இது அதில் வந்து முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸு, ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 50 கீழே தான் இருக்கும். அது க்ளோசர் டு 50. இப்போ நம்ம ஒயிட் ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 75 வரைக்கும் இருக்குது. அதாவது எல்லாம் தீட்டப்பட்ட அரிசிகள். இந்த வகையான அரிசிங்க வந்து நாங்கள் அவுட்டர் ஸ்கின்னு மட்டும்தான் எடுப்போம், சரிங்களா? அதனால தான் இது வந்து பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைம் எடுத்துக்கும். ஏன்னா அந்த மொத்த லேயருமே வந்து ப்ரொடெக்ஷன் லேயர் எதுவுமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இந்த அவுட்டரில் இருக்கிற ஸ்கின்னு மட்டும்தான் பாயில் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவோம். மற்றபடி பாலிஷ் கிலிஷ்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் வந்தீங்கன்னா அந்த கைக்குத்தல் அரிசி போல் ஒன்லி ஸ்கின்னு மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி வந்து ஐட்டம் வந்து மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ரொம்ப அற்புதமான வெரைட்டி. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடாக சாப்பிட்லாம், கஞ்சி வச்சு சாப்பிட்லாம், அடுத்த இட்லி தோசை அதில் போட்டு நம்ம அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அற்புதமான வெரைட்டி. இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறோம். இன்னும் ஒரு 30 நாளில் வந்து இது அறுவடைக்கு வந்துடும். இது வரைக்கும் வந்து 108 நாள் ஆகிருக்கு. 108 நாள் ஆகிருக்கு. இது வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து அது 145 நாள் வரைக்கும் போகுது. ஆனால் வந்து 135 நாள்லேயும் வந்து மொத்த ஆயுட்காலமும் முடியும் அதுக்கு. இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் சேஞ்சில் வந்து அது முன்ன பின்ன ஆகுது. ஸோ ஒரு 10 நாள் வந்து நம்ம கூடுதலாக எடுத்துக்கிறோம். அதில் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 30 நாளில் வந்து இது வந்து அறுவடைக்கு வந்துடும். இப்போயே வந்து முத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கருப்பாகுது. இதே வந்து அப்படியே வந்து கலர் மாதம் அது வந்தோடனே அதோட பண்ணிவிடுவோம். அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். திருவேங்கடம் துக்காதாமோதமா, ஆக்கூர் கிராமம், அனகாவதி ஒன்றியம், செய்யார் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். நன்றி. இயற்கை விவசாயம், ரசாயன உரமே இல்லாத வந்து நம்ம வந்து பயிரிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு தீனியை நம்ம கொடுக்கல. அதுதான், அதாவது ஈல்டு கம்மியாக இருந்தால் கூட எந்த விதமான அதிகப்படியான இடுபொருளாக போடாதே வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இனிமேட்டில் வந்து ஒவ்வொரு போகமும் வந்து அதனுடைய மண்ணினுடைய பதத்துக்கே வந்து